வணக்கம். ரவுண்ட் 1 அதாவது டிஎன்இஏ என்ஜினியரிங் அட்மிஷனுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸில் டென்டேட்டிவ் ஆர்டர், ப்ரொவிஷனல் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன சாய்ஸஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் டென்டேட்டிவ் ஆர்டர் வாங்கியிருப்பீங்க சில பேர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவங்களுக்கும் இந்த ரவுண்ட்லேயே நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டு 1ல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ரவுண்டு 1ல் டென்டேட்டிவ் ஆர்டர் அண்டு ப்ரொவிஷனல் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. இதுக்கப்புறம் என்ன போகுது, என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது, யார் யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, யார் யாருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வித் டேட் அதோட போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 2 அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரவுண்ட் 1க்கு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோமோ அதே தான் ரவுண்ட் 2லையும் உங்களுக்கும் வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்களும் இதை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போது பாருங்கள், ரவுண்ட் 1ல் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க. அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்களுக்கு விரும்பிய காலேஜ் கிடச்சிருக்கும். அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் ஆர்டர் அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு ஒரு ஆர்டர் தான். ஸோ அந்த ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபீஸு ஆல்ரெடி நீங்கள் எந்த காலேஜ் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களோ அந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் போடுறீங்க. என்னைக்குள்ளே அட்மிஷன் போடணும், 30/7/2026 போடணும். இன்றைக்கி தேதி 26. ஸோ இன்னும் 4 நாள் தான். இன்றைக்கி சண்டே. ஸோ அப்போ மண்டே 27, 28, 29, 30 வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு நேராக போயிட்டு அட்மிஷன் போட்டு முடிச்சிடணும். அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சிடணும். ஸோ இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பீங்க சில பேர். அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அந்த காலேஜில் திருப்தி இல்லை, அதுக்கும் மேலே அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 1, 2, 3, 4, 6ன்னு கொடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 10வது காலேஜ் உங்களுக்கு இப்போ அலாட் ஆகிருக்கலாம். உங்களுக்கு அது அந்தளவுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். 10வது காலேஜ் எனக்கு ஒரு 5வது காலேஜோ அல்லது ஃபஸ்ட்டு காலேஜோ கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. அவங்களுக்கு இப்போது என்ன ரிலீஸ் ஆகிருக்குன்னா டென்டேட்டிவ் ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் டென்டேட்டிவ் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பண்ணலைனாலும் பண்ணிடுங்க. டென்டேட்டிவ் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எந்த காலேஜ் நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் போட்டு டென்டேட்டிவ் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கிடச்சிருக்கும், அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டென்டேட்டிவ் ஆர்டர், அதான் T1 மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. டென்டேட்டிவ் ஆர்டரோட எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே போகணும், டிஎஃப்சிக்கு தான் போகணும். ஓகேயா, டிஎன் என்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நம்ம சொல்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு நீங்கள் போகிறீங்க. போகிறப்ப என்ன பண்ணணும், ஃபீஸு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, ஃபீஸ், அந்த எந்த காலேஜுக்கு நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்குள்ளே ஃபீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். டிஎஃப்சிக்கு போகணும். என்னைக்குள்ளே போகணும், நீங்களும் 30/7/2026 போகணும். டிஎஃப்சிக்கு போகணும். அங்கே போயிட்டு டிஎஃப்சியில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணணும். அங்கே கொடுத்துடணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துடணும். அந்த அலாட்டட் காலேஜுக்கு என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை அந்த டிஎஃப்சியில் பே பண்ணுறோம். 7.5% நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, அல்லது SC/STயாக இருந்தால் அல்லது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் சரண்டர் பண்ணால் போதும். ஓகே, மற்ற விவரங்கள் அங்கே டிஎஃப்சியில் சொல்லுவாங்க. ரைட், இதெல்லாமே 30/7/2026 நீங்கள் பண்ணிடணும். ஓகே, சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்வோர்டு அண்டு அக்செப்ட் அண்டு அப்வோர்டு தான் கொடுத்துறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரவுண்டில் இப்போ அலாட் ஆகிருக்கிற காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் இதை விட பெட்டரான ஆப்ஷன் கிடைச்சா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ என்னென்னது, டிஎஃப்சியில் 30/7 போயிட்டு இதை பண்ணிவிட்டு இந்த வேலைகளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகே, என்றைக்கு வரலையும் வெயிட் பண்ணோம், 3/8/2026 வரலையும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 31, 1, 2 3 நாள் வெயிட் பண்ணும்.
வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 3/8/2026 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு பெட்டர் காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். ஓகே, உங்கள் சாய்ஸஸில் ஹையர் சாய்ஸஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பெட்டர் காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். அப்போ பெட்டர் காலேஜ் அலாட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கொடுத்தது வந்து என்னது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், இங்கே கொடுக்குறது வந்து என்னது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அந்த காலேஜ் நேம் போட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு டிஎஃப்சிக்கு தான் போகணும். ஓகே, ஏன்னா டிஎஃப்சியில் தான் நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க ஆல்ரெடி, டிஎஃப்சிக்கு தான் போகணும். அங்கே போனீங்கன்னா அவங்க டிஎஃப்சியில் சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு. அந்த நியூ காலேஜ் பெட்டராக உங்களுக்கு நியூ காலேஜ் ஒன்று அலாட் ஆகிருக்கலாம், அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணவங்கலாம் டிஎஃப்சியில் சொல்லுவாங்க. அதே பெட்டர் காலேஜ் கிடைக்கல, வெயிட் பண்ணி 3/8/26 வரலையும் வெயிட் பண்ணியும் உங்களுக்கு பழைய காலேஜே தான் அலாட் ஆகிருக்கு, வேறு புது காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், நேராக டிஎஃப்சிக்கு தான் போகணும். ஏன்னா டிஎஃப்சியில் தான் பணம் கட்டியிருக்கீங்க, உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் டிஎஃப்சி தான் போகணும். 3/8 நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தோன்னே அன்னைக்கோ அல்லது மறுநாளோ அன்றைக்கே போயிடுறது நல்லது. டிஎஃப்சி போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பழைய காலேஜ்லேயே போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஃபீஸ்லாம் டிஎஃப்சியில் தான் கட்டியிருக்கீங்க, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆப்ஷனை பொறுத்தவரையும். அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க. இப்போ இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும். அந்த காலேஜ் வந்து ரொம்ப நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸ்லேயே லோயர் சாய்ஸாக இருக்கும். ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 100 சாய்ஸில் கடைசியாக இருக்கிறதோ அல்லது கீழே உள்ளதோ அந்த மாதிரி கிடச்சிருக்கலாம். உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்துருப்பீங்க. அப்போ டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆர்டரும் வந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், 3/8/26 வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3/8/26 வரையும் வெயிட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம், ஏன்னா இவங்க பாருங்கள் 37 வரலையும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களில் யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். சரியா, யாராவது ஜாயின் பண்ணாமல் விடலாம். அப்படி வந்ததுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் அந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்கிங்கில் நீங்கள் அந்த ரேங்கிங்கில் அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் என்ன பண்ணான்னா உங்களுக்கு அந்த அப்வர்டு மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 3/8/26 அன்னைக்கு நீங்கள் பார்க்கணும், வெப்சைட்டை பார்க்கணும். அப்போ உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். பெட்டர் காலேஜ் ஏற்கனவே அலாட் ஆன காலேஜை டிக்ளைன் பண்ணிட்டீங்க, வேணான்னு சொல்லியாச்சு, அது ஓவர், முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த 3/8/26 அன்னைக்கு நீங்கள் வெப்சைட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நியூ காலேஜ் பெட்டர் காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். ஓகே, அலாட் ஆகிருந்ததுன்னா அப்போ ப்ரொவிஷனல் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவிஷனல் ஆர்டர், அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நேராக காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ப்ரொவிஷனல் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காலேஜுக்கு ஃபீஸு, அந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து போய்ட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் அலாட் ஆகலை, நோ காலேஜ், ஓகே, ஏற்கனவே அலாட் ஆன காலேஜை கேன்சல் பண்ணிட்டீங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, வெயிட் பண்ணி பார்த்தீங்க 3/8/26 வரலையும், 3/8/26 பார்க்குறப்போயும் புதுசாக எதுவும் காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி டேக்கன் டு ரவுண்ட் 2. உங்களுடைய ரவுண்ட் 2க்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2க்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. அது வெப்சைட்டில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரவுண்ட் 2க்கு நீங்கள் போயிடுவீங்க. ரவுண்ட் 2 வந்து எப்போ ஆரம்பிக்குது, அன்னைக்கே நீங்கள் 3/8/26 வெயிட் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு ரிசல்ட் வருது இல்லை காலேஜ் அலாட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு, அன்னைக்கே வந்து என்னது ரவுண்ட் 2 ஆரம்பிக்குது. ஓகே, அன்றைக்கே ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் புதுசாக ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகே, ரைட். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், டிக்ளைன் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2. இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போர்டே கிடையாது பாருங்கள், இங்கெல்லாம் அப்போர்டு இருந்தது, இங்கே அப்போர்டு இருக்குது, இங்கே அப்போர்டே கிடையாது. டிக்ளைன், ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, அந்த காலேஜில் வந்து திருப்தி இல்லை, அதனால் என்னது அது வேணான்ட்டு டிக்ளைன் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணிட்டீங்க, நான் வெயிட் பண்ணியும் பார்க்க விரும்பலை, இந்த ரவுண்டை நான் வெயிட் பண்ணியும் பார்க்க விரும்பலை, எனக்கு இந்த ரவுண்டில் வேறு காலேஜே வேணாம், நான் வேறு ரவுண்டுக்கு போகிறேன், அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் வந்து என்னது டிக்ளைன் மூவ் டு ரவுண்ட் 2 ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுவீங்க, ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. 3/8/26 அன்னைக்கு ரவுண்ட் 2ஓட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த ஆப்ஷன் கொடுத்தவங்க. அடுத்து 5வது ஆப்ஷன் பாருங்கள், டிக்ளைன் அண்ட் குவிட். டிக்ளைன் அண்ட் குவிட்னா ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு, அந்த காலேஜில் உங்களுக்கு திருப்தி இல்லை, அப்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அண்ட் குவிட் த கவுன்சிலிங் ப்ராசஸ். என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து என்ன ஆகிட்டீங்க, ரவுண்ட் 1 மட்டும் இல்லை, அடுத்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எதுலேயுமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் குவிட், வெளில போயிடுறீங்க. சுத்தமாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளில போயிடுறீங்க. அடுத்து நீங்கள் எந்த ரவுண்ட்லேயும் கலந்துக்க முடியாது. ஓகே, இதான் அந்த ஆப்ஷன். ரைட். அடுத்து இந்த இது பாருங்கள், 6th. இப்போ இதுவரையிலையும் பார்த்த 5 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆப்ஷன்லேயுமே என்னென்னா காலேஜ் அலாட் ஆயிரும் உங்களுக்கு.
நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ்க்குள்ளே ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு உங்களுக்கு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, வேணான்னு சொன்னீங்களா என்னங்கிறது தான் அந்த 5 சாய்ஸ். ஆனால் இந்த 6வது சாய்ஸ் வந்து எப்படின்னா, காலேஜ் அலாட் ஆகலை. நீங்கள் 100 சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100 சாய்ஸ்லாம் கொடுத்தா அலாட் ஆகாமலாம் இருக்காது. சில பேர் கம்மியாக கொடுப்பாங்க. 10 சாய்ஸோடு நிறுத்திடுறது, 20 சாய்ஸோடு நிறுத்திடுறது. அப்படி சாய்ஸ் கம்மியாக கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். சாய்ஸஸ் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், உங்களுடைய மார்க் என்னவோ, அக்ரிகேட் மார்க்ஸ் என்னவோ, அதை விட 5 மார்க்ஸ் அதிகமாக வச்சுக்கணும். அதை விட 5 மார்க் கம்மியாக வச்சுக்கணும். அந்த கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் காலேஜ் அலாட் ஆகலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. ஸோ உங்களுடைய மார்க் 150 அப்படின்னா 155 வரலையும் போன வருஷம் என்னென்ன காலேஜெல்லாம் கிடச்சிருக்கு அந்த லிஸ்ட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும். அதே மாதிரி 150 கீழே 145 வரலையும் என்னென்ன காலேஜஸ்லாம் போன வருஷம் கிடச்சிருக்கு அந்த காலேஜஸ் அந்த லிஸ்ட்டையும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரவே வராது. இந்த ரவுண்ட்லேயே உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கும், நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ரவுண்டில் உங்களுக்கு காலேஜே அலாட் ஆகலை அப்படின்னா அது வந்து என்ன ரீசனாக இருக்குன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். போதுமான சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன பாருங்கள், அப்வர்ட் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2. அப்வர்ட் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2 இவங்களுக்குள்ள ஆப்ஷன். காலேஜ் அலாட் ஆகலை. ஸோ இவங்களுக்குள்ள ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அப்வர்ட் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2. அப்வர்ட் அண்டு மூவ் டு ரவுண்ட் 2னா என்னது, அப்வர்டு முதல்ல இருக்குது, மூவ் டு ரவுண்ட் 2 இருக்குது. அப்வர்டுனா இந்த ரவுண்டு முடிகிற வரலையும் இவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலேஜ் அலாட் ஆகலை, ஆனால் இந்த ரவுண்டு முடியறது என்னது 3/8/26 தான் ரவுண்டு முடியுது. அன்னைக்கு வரலையும் நம்மலாம் வெயிட் பண்ணணும். நீங்கள் அன்னைக்கு வரலையுமே வந்து என்னது வெயிட் பண்ணி பார்க்கணும். 3/8/26 அன்னைக்கு பார்க்கணும். வெப்சைட்டை பாருங்கள், உங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடியில் போயிட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். இந்த அப்வர்டு மூவ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். கிடச்சிருந்ததுன்னா அந்த காலேஜில் தான் கெட் காலேஜ் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. கெட் காலேஜ்னால் ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொவிஷனல் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்டர் ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், காலேஜுக்கு தேவையான ஃபீஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஓகே, அடுத்து 7.5 இருந்தால் ஃபீஸ் எதுவும் தேவையில்லை. ரைட், அடுத்து பாருங்கள், அந்த வெயிட் பண்ணி பார்க்குறீங்க 3/8/26 அன்னைக்கு பார்க்குறப்ப அன்னைக்கும் காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா, நாட் அலாட்டட், அப்போவும் காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்னது ரவுண்ட் 2க்கு போயிடுறீங்க. அன்னைக்கே தான் 3/8/26 தான் ரிசல்ட் பார்க்குறீங்க. ரவுண்டு 1ஓட எண்டு அதான். அன்னைக்கு ரிசல்ட் பார்க்குறீங்க. காலேஜ் எதுவும் அலாட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரவுண்ட் 2க்கு போயிடுறீங்க. ரவுண்ட் 2 அன்னைக்கே வந்து என்னது 3/8/26 அன்னைக்கே ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கே ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் மறுபடியும் பண்ணுறீங்க. ஸோ ரவுண்ட் 2லையாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய சாய்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். அதனால் எப்போதுமே இந்த ரவுண்ட் 2 வரவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்துடணும். சரியா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்துடணும். அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கெலாம் போகவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. இதுக்கெலாம் போகவே தேவையில்லை. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நேராக காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அக்ரிகேட் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம், அடுத்து போடுவோம். ஓகே, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் லிஸ்ட்டை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ரவுண்ட் 2 வந்து 3/8/26 ஆரம்பிக்குது. அன்னைக்கிங்க போயிட்டு நீங்கள் எந்த காலேஜ் என்னென்னலாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 நாள் டைம் பத்தாது நமக்கு. ஓகே, அன்னைக்கிங்க நம்ம வந்து என்னது அதில் போய்ட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது எதை முன்னே கொண்டு போகிறது எதை பின்னே கொண்டு போகிறது அதெல்லாம் பார்க்குறது தான் நம்ம டைம் சரியாக இருக்குமே ஒழிய அப்போ போயிட்டு நீங்கள் வந்து நமக்கு என்ன காலேஜ் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் முன்னாடியே நேரம் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி இல்லைனாலும் இன்னும் நமக்கு இன்னைக்கு தேதி 26, இதில் வந்து ஒரு 5 நாள், அதில் ஒரு 2 நாள், 7 நாள் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயாவது நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த காலேஜெலாம் நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய மார்க்ஸ்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து நம்ம சொன்னது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ரஃபாக ஒரு லிஸ்ட்டு காலேஜ் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. அதை கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த 3/8/26 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நல்ல காலேஜ் கிடச்சி ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். உங்களுக்கும் நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.